அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, திருவண்ணாமலை செங்கம் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு கொப்பநத்தம்ன்ற ஊரில் வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம போய்கிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு ஹில்ஸ்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு அழகான ஒரு நேச்சுரலான ஒரு லொக்கேஷனு. ஸோ இந்த மலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லேயராக உங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மலை பெருசு, ஒரு மலை சின்னது. ஸோ அங்கே பாருங்களேன், இப்போ இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு மலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேயராக இருக்கும். ஸோ அதே பார்த்தீங்கன்னாக்கா, மதியம் வந்து ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு பனிமூட்டமாக, மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி லொக்கேஷனெல்லாம் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஃபீலு. ஸோ இந்த ஃபால்ஸ் தான் இது. ஸோ இது வந்து ரொம்ப அழகான ஃபால்ஸ் வந்து குளிக்கிறது நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒர்க்கிங் டேஸில் போனதுனால பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா குளிக்கிறதுக்கு நல்லா சூப்பரான தண்ணி. ஆனால் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான மார்கழி மாதம் தான் நாங்கள் போனோம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப சில்லாக இருந்துச்சு தண்ணி. பட் அந்த ஃபால்ஸ் வாட்டர்னும் போது குடிக்கவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த மலையை வந்து தாண்டி வந்து குடிக்கும்போது பார்த்திங்கனாக்கா அதுவும் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு. தண்ணியோட டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் ஐஸ் பயங்கர சில்னஸாக இருந்துச்சு வாட்ரு வந்து. ஸோ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அதில் ஒன்ஸ் அதை டிப் பண்ணிவிட்டு அதை ஏஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லா ரொம்ப நார்மல் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கனாக்கா அந்த ஃபால்ஸ்னால் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு.